காஃபி ஃபில்டர்ல எப்படி காஃபி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்ப நியூ மாடல்ல இந்த ஜக் மாடல் வந்திருக்கு. இது செம சூப்பரா நல்லா இருக்கு. நான் 1 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த காஃபி ஃபில்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 2 இது இருக்கும். அது வந்து தொறக்கும்போது கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஈஸி அந்த ஸ்க்ரூ டைப்ல இருக்கு. மேல வந்து ஹோல்ஸ் இருக்கு. ஒரு ஃபனல் மாரி இது மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1 கப்பு தண்ணி வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன் நானு. நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 2 பேருக்கு காஃபி போட்டா போதும்னு சொல்லிட்டு இந்த 1 கப்பு போட்டிருக்கேன்ப்பா. எந்த காஃபி பவுடர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த காஃபி பவுடர்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இதுல வச்சிருக்கேன். இத போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப இந்த ஃபனல் இதுக்கு மேல இப்படி போட்டுறணும். போட்டுட்டு நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நானு. பண்ணிட்டு இப்ப நான் பண்றேன் பாருங்க. அது மாரி சமமா பரப்பி விட்டுருங்க அந்த மாரி. ஈவனா. இப்ப இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி வச்சிருந்த காஃபி ஃபில்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கும். காஃபி கிடுகிடுன்னு இறங்காது. அது சூடு வேற இருக்கும். கீழ இந்த தொறக்கறதுக்கு பாத்திரத்த இது ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் நானு. இது வச்சு ஒரு 4, 5 நிமிஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வாட்டர்லாம் மேல வந்துருது அந்த ஃபில்டர்ல. சரி இது ஒரு பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாலையும் அதோட காய்ச்சிடலாம் பக்கத்துல வச்சு பாத்திரத்த வச்சுட்டேன் நானு. பால நான் திக்கா தான் காய்ச்சிக்கிறேன். ஏன்னா ஃபில்டர் காஃபி நான் போடுறதுனால ரொம்ப தண்ணியெல்லாம் அதில ஆட் பண்ணாம கொஞ்சம் திக்கா போடுறேன். இப்ப பாருங்க இந்த மாரி ஆவி வந்துருச்சுன்னா, இப்ப ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப பால நம்ம இந்த மாரி காய்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எடுத்து எடுத்து நம்ப கலந்து கலந்து செய்யும்போது நல்லா சூப்பரா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஃபில்டர் காஃபினா டம்ளர் செட் இல்லாம எப்படி டம்ளர் செட் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து வெல்லம் தான் சேர்க்கிறேன் நான். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்ப்பா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு டிகாசத்த நான் அதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு லைட்டா வேணா அதுக்கு தகுந்த மாரி ஃபில்டர் கொஞ்சம் அந்த டிகாஷன கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு. ரொம்ப சர்க்கரை பாகும், ரொம்ப சுகர் ஆட் பண்ணாலும் ரொம்ப சீனி தித்திப்பா இருக்கும். அதுவும் முக்கியமா பிகினருக்காக சொல்றேன். இப்ப நல்லா இந்த மாரி ஆத்தி குடிக்கும்போது செம சூப்பரா நல்லா இருக்கும். இது வந்து எங்க வீட்ல இருக்கிற எங்க வீட்டு ஐயாக்காக இந்த காஃபி நான் போட்டிருக்கேன். நீங்களும் காஃபி ஃபில்டர் போடணும், கைய சுட்டுக்காம அப்படின்னா, இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.